நீங்களா யாருடா? நாங்க யாரா? ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செமஸ்டர் 3ல் ஹிஸ்ட்ரியில் 4th யூனிட். ஆல்ரெடி நம்ம ஒரு பார்ட் வந்துட்டு முன்னாடி பார்த்துட்டோம், இன்னொரு பார்ட்டை இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்லி எவல்யூஷன் ஆஃப் இஸ்லாம் இன் இந்தியா. இந்தியாவுக்குள்ளே எப்படி இஸ்லாம் வந்துச்சுன்றது தான் பார்க்க போகிறோம். இந்தோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் தான் அதோட ஃபஸ்ட் விஷயம். இந்தோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சருன்றது எப்படின்னா, இட்ஸ் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் வேர் ரிலிஜியன் அண்ட் ஆர்கிடெக்சர் ரெண்டுமே வந்துட்டு கம்பைன் பண்ணி ஓவராலாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. அண்ட் இதில் இந்தியன் மேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஐடல்ஸும் இன்கார்பரேட் பண்ணி தான் இதுக்கு இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சருன்ற பேர் வந்துச்சு. இந்த அட்வென்ட் இஸ்லாம் எப்படி சொல்கிறது, இஸ்லாம் இன் இந்தியா வந்துட்டு இந்த ஐடியல் வர்ஷிப்புக்கெலாம் அவங்க அப்போஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இது வந்துட்டு ஒரு பக்கம் கோயில்னு சொல்கிறது, இன்னொரு பக்கம் மாஸ்க்குன்னு சொல்கிறது, இது வந்துட்டு ரெப்ரசன்டேஷன் மாறிட்டே இருந்துச்சு இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரில். அண்ட் இதோட மேஜர் ஃபீச்சர்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னா, அன்ஈக்குவல் ஒர்க்மேன்ஷிப் இந்தியன் மேஷன் ஸ்டோன்ஸில் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், என்டையர் ஸ்டோனை ஸ்ட்ரக்சராக மாற்றுறது, இண்டிஜியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர்னால் அக்யூரேட்டட் சிஸ்டமில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து சிமெண்டிங் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு மோட்டாராக யூஸ் பண்ணியிருந்தாங்க இதில். அண்ட் இந்த இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் பிரின்சிபல்ஸ்லாம் எக்கானமைஸ்ட் பண்ணியிருந்தாங்க. லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாங்களா அதெல்லாம் எக்கானமைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டோம்ஸ் அண்ட் ட்ரூ ஆர்ச்சஸ் எல்லாம் வந்துட்டு ஃபால்ஸ் டோம்ஸ் பக்கத்துலேயே பிக்சர் கொடுத்து எக்ஸாக்டாக இருக்கிறத கொடுக்காம இந்த ஃபால்ஸ் டோம், ட்ரூ ஆர்ச், ட்ரூ டோம்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தாங்க. அண்ட் இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரில் மொத்தமாக 3 ஃபேஸஸ் இருக்குது. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அண்ட் ஃபேஸ் 3. ஃபேஸ் 1ல் வந்துட்டு அவங்க வந்துட்டு லைக் டிஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபோர்ட்டிஃபைட் டவுன்ஸ் இல்லை டெம்பிள்ஸ் இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்ததுன்னா அது ஸ்பாயில் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபேஸ் 2ல் லைக் பர்பஸ்ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு சில பார்ட்ஸ் ஆஃப் த பில்டிங்கை டிஸ்மேண்டில் பண்ணுறது, இல்லைனா ஒரு பில்டிங்கே வந்துட்டு டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணுறது, அது மூலியமாக அதுலேருந்து வர மெட்டீரியல்ஸ் எல்லாம் மாஸ்க் அண்ட் டாம்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபேஸ் 3ல் வந்துட்டு முஸ்லிம்ஸ் நிறைய பிளேஸில் பிளான் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்துட்டு ஃபவுண்டேஷன்லேருந்து ஆரம்பித்தாங்க. லைக் ஓல்ட் பில்டிங்கே ரீயூஸ் பண்ணாமல் ஒரு பர்பஸ்க்காக ஒருத்தையும் மாற்ற ஆரம்பித்தாங்க. லேட்டர் ஃபேஸ் ஆஃப் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் எப்படி இருந்தால் அதுக்குன்னு ஒரு ட்ரூ கேரக்டர் வர ஆரம்பிச்சிது. அவங்க கிரேட்டஸ்ட் ஸ்ப்ளெண்டரை அச்சீவ் பண்ண ஆரம்பித்தாங்க. கிளாஸிஃபிகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் அண்ட் ரீஜியன். இதில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு டெல்லி ஆர் எம்பால் ஸ்டைல். இந்த ஸ்டைலில் வந்துட்டு டைனஸ்டி, அந்த நேரத்தில் ரூல் பண்ணிகிட்டு இருந்த டைனஸ்டிஸ் வந்துட்டு ஒரு கேபிட்டல் சென்டர், அதாவது டெல்லி, அங்கே வந்துட்டு ஒரு சென்டர் எம்பர்ல் பவராக இருந்துச்சு தானே. அண்ட் அப்போ வந்துட்டு ஒரு 12th century க்ளோஸ் அங்கக்கிட்ட வந்துட்டு அதுலேருந்து 4 கண்டினியூஸ் சென்ச்சுரிஸ் வரைக்கும் முகலோட ஆர்கிடெக்சர் ரொம்ப டாமினேட்டடாக இருந்திருக்கு. டில் 16th century வரைக்கும் சக்சீடடாக இருந்திருக்கு. அதுக்கடுத்து ப்ரொவின்ஷியல் ஸ்டைலுன்றது வந்துட்டு அந்த நேரத்தில் கவர்னர்ஸ் தான் வந்துட்டு அவங்களோட ஓன் ஆர்கிடெக்சரல் ஸ்டைலை வந்துட்டு இல்லை ஐடியல்ஸை வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ப்ரொசீட் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய வந்துட்டு வருது மன்னிச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொசீட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ப்ரொவின்ஷியல் ஸ்டைல் வந்துட்டு கண்டெம்ப்ரரியாக இருந்துச்சு அந்த நேரத்தில். அண்ட் இம்பல் ஸ்டைலையும் வந்துட்டு டெஃபீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. புது ஸ்டைல்லாம் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. முகல் ஸ்டைல் இதுதான் கடைசியாக இருக்க ஸ்டைல். லேட்டஸ்ட் அண்ட் ரைப்பஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் இது தான். 16th century ஆரம்பித்து 18th century ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அது சோர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன சோர்ஸ், என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா, there had been 2 instances of Muslim penetration between 12th century before 12th century. 12th century முன்னாடி 2 இன்ஸ்டன்ஸ் நடந்திருக்கு முஸ்லீம் பெனட்ரேஷனில். இந்த ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு 8th century நடந்திருக்கு. செகண்ட் வாஸ் 12th. ஃபஸ்ட்டில் வந்துட்டு லோயர் இண்டஸ் டெரிட்டரிலாம்
கேல்பஸ் ஆஃப் பக்தாதுன்றது கீழே வர ஆரம்பிச்சது. அவங்க வந்துட்டு அந்த கிளேஸ்டு டைல்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எங்கே அந்த பேபிலோனியன் சிட்டீஸில். அது இப்போ வரைக்குமே ஒரு லிவிங் ஆர்ட்டாக இருக்குது. செகண்ட் வந்துட்டு 12th சென்ச்சுரியில் ஆஃப்கானிஸ்தான் வந்துட்டு ஆஃப்கானிஸ்தானோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு பஞ்சாப் அண்ட் லாகூரில் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அங்கே இருக்கிற காடஸ்லாம் வந்துட்டு அதே சமயத்தில் தான் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. இப்போவும் வந்துட்டு பஞ்சாபில் அந்த வுட்டன் டோர் ஆர்னமெண்ட்ஸ் நிச்சஸ் இதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி விச் இஸ் க்ளோரிஃபைட் இப்போ வரைக்குமே ஒரு எக்ஸிஸ்டிங் மெட்டீரியலாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சல்யூக் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு மான்கோல்ஸை இன்வைட் பண்ணுற மாதிரியும் அண்ட் இந்த நேரத்தில் தான் ஒரு சில கிராஃப்ட்மேன்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணி ட்ரெடிஷ்னல் பில்டிங் ஆர்ட்லாம் அந்த சல்யூக் வந்த அப்புறம் ட்ரெடிஷ்னல் பில்டிங் ஆர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தாங்க அண்ட் விச் வாஸ் செட்டில்ட் இன் டெல்லி. அண்ட் ஏர்லி இம்பையர் ஆர்கிடெக்சர் விச் இஸ் 12th and 13th சென்ச்சுரிக்குள்ளே அதில் வெஸ்டர்ன் ஏஷியனோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பில்டிங் ஆர்ட்லேயும் சல்கியூஸோட ஆர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் இந்த ஆர்ட் வந்துட்டு 2 ட்ரெடிஷ்னல் சிந்தசிஸை ஃபாலோ பண்ணுச்சு. ஒன்று வந்துட்டு இமேஜினேட்டிவ் விஷன் ஆஃப் ஏஷியன்டிக், எப்படின்னா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது. இன்னொன்று வந்துட்டு இந்த ஜாமெட்ரிக் டிசைன்ஸ் அதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியும் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் ரோம் லெட்டன் அதை ஃபார்ம் பண்ணி அண்ட் நம்ம முன்னாடி காலத்தில் யூஸ் பண்ண இந்த ஸ்டோன் பாண்டட் பாயிண்டட் ஆர்ச் வால்டிங் இதெல்லாம். அதுக்கடுத்து பர்ஷியன் இன்ஃப்ளூயன்ஸ் எந்த சென்ச்சுரியில் இருந்துச்சுன்னா 15th and 16th சென்ச்சுரி கிட்ட. அப்போ தான் ஆர்கிடெக்சர் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அண்ட் பர்ஷியாலெல்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. இதில் 4 சென்டர்ட் ஆர்ட்ஸுன்றதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. இது வந்துட்டு யார் உண்மையாக இல்லை யார் ஃபஸ்ட்டு இது பண்ணதான் லோடி மாஸ்க்ஸ் அண்ட் சையத் இதுலலாம். இந்த பர்ஷியன் எஃபெக்ட் வந்துட்டு ஃபசாட்டில் மேனிப்புலேட் பண்ணாங்க. லைக் மெட்டீரியல்ஸை மாற்ற ஆரம்பித்தாங்க. இவங்க பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாங்க, பிரிக் அண்ட் கிளாஸ்டு டைல்ஸ். அப்புறம் இதை எம்ஃபசைஸ் பண்ணி காட்டணுன்றதுக்காக ப்ரில்லியன்ட் கலர்ஸ், அதாவது பிரைட் கலர்ஸ் இல்லைன்னா பில்டிங் ஃபார்ம்ஸை டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வர யோசித்தாங்க. இதில் இந்தியன் கிராஃப்ட்மேன்ஸ் வந்துட்டு இவ்வளோவா அப்ளை ஆகலை. ஏன்னா மோல்டட் சர்ஃபேஸ் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வரல. இவங்க ரொம்ப ஆர்னமெண்டலாக போகாமல் ஒரு மாதிரி சாலிட் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணியிருக்காங்க. இதில் தான் தாஜ்மஹாலும் வரும் முகல் ஆர்கிடெக்சருக்குள்ளே. அண்ட் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் அண்டர் த டெல்லி ஸ்டைலுக்குள்ளே இல்லை இம்பல் ஸ்டைலுக்குள்ளே வந்துட்டு மொத்தம் 5 டைனஸ்டிஸ் இருக்குது. அண்ட் இவங்க இருக்கிறப்போ இப்போ எப்படி ஆர்கிடெக்சர் ஃப்ளோவில் எப்படி அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சுன்றது. ஒன்று ஸ்லேவ் டைனஸ்டி, ஒன்று கால்ஜில் டைனஸ்டி, தூலக், சையத் அண்ட் லோடி. 5 தான். இது மேபி 16 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. கேட்டால் எழுதும். ஃபஸ்ட்டு ஸ்லேவ் டைனஸ்டி. இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு முஸ்லீம் டைனஸ்டி இந்தியாவை ரூல் பண்ணுறதுல. அண்ட் இவங்க சுல்தான் ஆஃப் ஆஃப்கானிஸ்தான் இருக்காங்களே, அவங்க தான் வந்துட்டு இந்தியன் சப்கான்டினென்ட்டை 2 வாட்டி அட்டாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் அட்டாக்ல வந்துட்டு பிருத்விராஜ் சௌஹான் அவங்கள டெஃபிட் பண்ணி டெல்லியை கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க. எப்போனா 1192. அப்புறம் இவரோட ஒரு டர்க்கிஷ் ஸ்லேவ் அவரை வந்துட்டு இன்சார்ஜாக போட்டுறாரு. அவர் தான் குதுப்தீன் ஐபக். அதுக்கடுத்து அவரோட ரூலிங் தான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆஃப்டர் த ரூலிங் ஆஃப் கோரின்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்களோட டெத்துக்கு அடுத்து ஹீ ஹிம்செல்ஃப் டிக்ளேர்ட் அஸ் சுல்தான். அவங்க வந்துட்டு 1206 to 1210 வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு லாகூர் ரூல் பண்ணியிருக்காங்க அண்ட் ஷிஃப்டட் டு டெல்லி. அண்ட் இந்த நேரத்தில் தான் அந்த ஃபேமஸ் குதுப் மினாரோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் இது வந்துட்டு சக்சீடட் பை ஹிஸ் சன் அரம் ஷா. அண்ட் அவங்க இன்கம்பிட்டன்ஸ்னால ஒரு வருஷத்துலேயே அதை வந்துட்டு டெஃபிட் பண்ணிட்டாங்க இன்னொருத்தவங்க. அவர் தான் இவர். நேம்லாம் வாயில் நோலியதான், வருத்தப்படாதீங்க இல்லை கண்டுக்காதீங்க. அண்ட் இவர் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் கிங்டமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் ஒரு ஸ்ட்ராங் கவர்னன்ஸ் இருந்துச்சு. இவர் எப்போது ரூல் பண்ணாங்க? 1211 1236 வரைக்கும். அண்ட் இதில் குதுப் மினாரோட கன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வந்துட்டு கிட்டத்தட்ட 25 years ரூல் பண்ணியிருக்காங்க.
அண்ட் அவர் இறந்த பிறகு அவரோட டாக்டர் ரியாஸ் சுல்தான் அவங்க வந்துட்டு ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் இவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. அண்ட் அவங்கள வந்துட்டு கொன்னுட்டாங்க. ஆப்வியஸாக கொன்றுப்பாங்க, தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கடுத்து வேறு யாரோ இவங்க எம்பையர் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் அந்த எம்பையர் எவ்வளோ நாள் நடந்துச்சுன்னா, எவ்வளோ வருஷம்னா, இட்ஸ் 1266 to 1286 வரைக்கும், கிட்டத்தட்ட 20 வருஷம். அண்ட் இந்த 20 வருஷத்தில் இன்னும் வந்துட்டு அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. அந்த கவர்னன்ஸையை வந்துட்டு ஒரு அட்டென்ஷன் நிறைய கொடுத்தாங்க. அதுக்கு ஆர்மியில் ட்ரெயின் பண்ணாங்க, வெப்பன்ஸ் யூஸ் பண்ண கற்றுக் கொடுத்தாங்க. அண்ட் நிறைய வெப்பனரிஸ் வார்லாம் அந்த நேரத்தில் பீக்காக இருந்துச்சு. நிறைய பேருக்கு அகெயின்ஸ்டாக அடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் அவர் இறந்துட்டார் அந்த வார்லேயே. ஆனால் இந்தியா கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த குதுப் காம்ப்ளெக்ஸ், இது ஸ்லேவ் டைனஸ்டியில் இருக்கிற குதுப் காம்ப்ளெக்ஸ். இல்லை 3 ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2, ஏன்னா 3 பேர் சேர்ந்து இதை முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு குலுத்தீன் ஐபக்கு, இல்துட்மிஷ், அலாவுதீன் கல்ஜி இவங்களது. அப்புறம் இதில் குதுப் மாஸ்க் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த மாஸ்க் வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் கவரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு, விச் இஸ் சைஸ் ஆஃப் 212 feet லாங் அண்ட் 150 feet width. இதை வந்துட்டு சுற்றி என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க 4 சைட்ஸ்லேயும் வித் வால் அண்ட் கிளாய்ஸ்டர்ஸ் வச்சு. அண்ட் இந்த கோர்ட்யார்ட்ஸில் வந்துட்டு அந்த மாஸ்க் அதை 141 feet by 105 feet கட்டியிருக்காங்க. அதுவுமே சுற்றி பில்லர்ஸால் கால்ஸ்டர் பண்ணியிருக்காங்க 3 சைடில். அண்ட் ஷார்ட் பில்லர்ஸ் வந்துட்டு ஒரு சைடில் மட்டும் செக்யூர் பண்ணுறதுக்கு, எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் கொடுத்து செக்யூர் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அண்ட் மெக்கா சைடில் வந்துட்டு விச் இஸ் ஆன் வெஸ்ட் சைட், அந்த சைடில் கோர்ட்யார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பில்லர்ஸ் வந்துட்டு சீரீஸ் ஆஃப் பேவாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டோம் சீலிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர்ச்சஸ் சைல் கம்போஸ்ட் ஆஃப் பில்லர்ஸ் கார்வ்டு பர்ஃபெக்ட் ஹிந்து ஸ்டைலில் கட்டியிருக்காங்க அது. அண்ட் 1119 வந்துட்டு ஒரு எக்ஸ்பான்சிவ் ஆர்கேட் ஃபசாட் ப்ராஜெக்ட் அங்கே என்டையர் சான்ச்சுரிக்கே கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்சுவலாக பேசிக்காக என்ன படிப்போம்னா, அந்த டைனஸ்டி பற்றி அண்ட் அந்த டைனஸ்டியில் ஃபேமஸாக இருந்த ஸ்ட்ரக்சர்ஸ், ஓகேவா. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்லேவ் டைனஸ்டியில் குதுப் மாஸ்க், அதுக்கடுத்து குதுப் காம்ப்ளெக்ஸ், அதுக்கடுத்து வந்துட்டு அயன் பில்லர், ஆலியா தர்வாசா மெயின் கேட் அண்ட் குதுப் மினார், இவ்வளோதான் நினைக்கிறேன். இதெல்லாம் அந்த பீரியடில் இருந்த ஃபேமஸான ஸ்ட்ரக்சர்ஸ். அண்ட் அதுக்கடுத்து டோம்பும் நம்ம பார்ப்போம். நம்ம இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. அப்போல்லாம் வந்துட்டு டோம்பே வந்துட்டு ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக, இல்லை ஒரு மாதிரி ஆர்னமெண்டலாக, ஒரு மாதிரி நல்லா கட்டியிருப்பாங்க. ப்ரொஃபஷ்னலாக பேசணும், மன்னிச்சுக்கோங்க அதுக்கு. இப்போ நம்ம வந்துட்டு இதை பார்த்துருவோம். அண்ட் இந்த என்டையர் ஆக்சுவலாக இப்போ முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு மொத்தமாகவே நியூ மெட்டீரியல்ஸ் அண்ட் இந்தியன் மேன்ஷன்ஸ் வச்சு தான் கட்டியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு ஒரு முஸ்லீம் ஓவர்லாட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க, ஆர்ட் ஆஃப் ஒரிஜினாலிட்டி, கிரேஸ் அண்ட் பவரெல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல காட்டணும் ஒழுங்கா அப்படின்றத மென்ஷன் பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த ஸ்க்ரீன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 50 feet ஹைட்டில் சென்டராக வந்துட்டு இந்த கிரேட் வால் வச்சுருக்காங்க. அதோட திக்னஸ் மட்டுமே வந்துட்டு 8.5 feet அண்ட் அதோட வித் வந்துட்டு 108 feet. அப்புறம் இதில் 5 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. எல்லாமே லார்ஜ் சென்டர் ஆர்ச்வேஸாக இருந்திருக்கு. அது 45 feet ஹைட் இருந்திருக்கு அண்ட் 22 feet ஸ்பேன் இருந்திருக்கு. எல்லாமே ஒன்றுமே. அதுக்கடுத்து இதுதான் அது இதுதான் இந்த ஃப்ரண்ட் காம்ப்ளெக்ஸில் இருக்கிறது. அண்ட் இது அதோட பிளான். ரொம்ப சிம்பிளாக இருக்குது தானே. இப்போல்லாம் நம்ம எப்படி கட்டினாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அண்ட் அங்கே இருக்க அயன் பில்லர், இதுதான் அந்த அயன் பில்லர். அந்த காம்ப்ளெக்ஸ்லேயே இருக்க அயன் பில்லர். அந்த அயன் பில்லர் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அது பேர் வந்து குவாட் உல் இஸ்லாம் மாஸ்கில் இருக்க அயன் பில்லர் வந்துட்டு ஒரு இன்டர்கிரேட் பீஸ், ஓகேவா.
மார்வல் ஆஃப் ஆர்கிடெக்சர், ட்ரெடிஷ்னல் நாலேஜ் அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க அதை பற்றி. கிட்டத்தட்ட ஒரு 1600 இயர்ஸாக அது இருக்குது, கொரோஷன் ரெசிஸ்டண்ட்டோட. இந்த பிள்ளை வந்துட்டு ஒரிஜினலாக வேறு எங்கேயோ இருந்திருக்கு. விஷ்ணுபடா அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஹில் வாஸ் கால்டு விஷ்ணுபடா. அண்ட் இது வந்துட்டு மாற்றிருக்காங்க, லொக்கேஷன் மாற்றிருக்காங்க டோர்னார் டைம்ஸில். இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பில்லர் வந்துட்டு லார்ட் விஷ்ணுவோட ட்ரிபியூட்டாக இருக்கணும்னு நினச்சி அண்ட் குப்தா கிங்ஸ் எல்லாம் வந்துட்டு இதை பேட்ரான் பண்ணியிருக்காங்க. விச் வாஸ் கெப்ட் டில் நவ். கத்தி ஆலியா தர்வாஸ். இது வந்துட்டு ஒரு கன்வின்ஸ் பை மெயின் கேட். இது வந்துட்டு அந்த மாஸ்க்கு கிட்ட தான் இருக்குது. அண்ட் இது 14th சென்ச்சுரியில் கட்டப்பட்டிருக்கு. இதில் ஃபோர் கேட்வேஸ் இருக்குது. ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பல்ஜிங் டோம்ஸ் கொடுத்து சென்டர் நாப்ஸ் அண்ட் ஹார்ஸ் ஷூ ஷேப்டு ஆர்ச்சஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபினிஷஸில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரெட் ஸ்டோன், மார்பிள்ஸ். அந்த என்டையர் கேட்வேவும் எக்ஸ்பெக்டட் த டாம்ஸ் ரிச் கார்டு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி. அண்ட் அங்கே இருக்கிற ஆர்ச்சஸ்லாம் டெக்கரேட் பண்ணி லோட்டஸ்லாம் கூட அங்கே டெக்கரேஷனுக்கு வச்சுருக்காங்க போல். இதெல்லாம் அதுக்கடுத்து குதுப் மினார். குதுப் மினார் இஸ் டோட்டலி அ டிஃப்ரெண்ட் திங். இது வந்துட்டு எப்படி டவர் மாதிரி பெருசாக கட்டியிருக்காங்களா, சூப்பராக. இது வந்துட்டு ஒரு 20th சென்ச்சுரியில் தான், 12th சென்ச்சுரியில் வந்துட்டு இதை குலுதீப் அவங்க வந்துட்டு குதுப் மினார் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தாங்களா. அதுக்கடுத்து 2 பேர் டைனஸ்டி கட்டு தான் அது முடிஞ்சுது. இது ஒரிஜினலாக வந்துட்டு 283 feet ஹைட் இருக்குது. அண்ட் இது வந்துட்டு ஒரு ப்ரெஸ்டீஜ் ஆஃப் இஸ்லாம்னு சொல்கிறாங்க. இதில் சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னா என்னென்னா, இந்த போல் அண்ட் ஆக்சஸ் வந்துட்டு ப்ரிவைட் ஆஃப் ஜஸ்டிஸாக இருந்திருக்கு. அண்ட் ஒரு வேர்ட் சொல்லுவாங்கன்னா, டு கேஸ்ட் த ஷேடோ ஆஃப் காட் ஓவர் ஈஸ்ட் அண்ட் ஓவர் த வெஸ்ட் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. அண்ட் இந்த குதுப் மினார் வந்துட்டு 4 stories டைமென்ஷன் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அசெண்டிங்கில். அண்ட் இந்த பால்கனிஸ்லாம் ஒரு இதுலேயும் டிவைட் ஆகிருக்கு, ஒரு ஸ்டேஜ்லேயும். இந்த அப்பர் மோஸ்ட் ஸ்டோரி வந்துட்டு சர்க்குலாக இருந்திருக்கு. அண்ட் விண்டோ ஓப்பனிங்ஸ், டாமினிக்கல் ரூஃப்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெனோவேஷன்லாம் வந்துட்டு அப்பர் ஸ்டோரி ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, அந்த ப்ரொப்போர்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்காக நடந்திருக்கு. அண்ட் இந்த டவர் வந்துட்டு ஒரு 46 feet டயாமீட்டர் பேஸில் இருக்குது. அண்ட் போக போக வந்துட்டு 10 feet வித்தை வந்துட்டு சப்மிட் பண்ணிகிட்டே போவாங்க. மொத்தமாக 4 ஸ்டேஜ் இருக்குது. இதில் 4 ஸ்டேஜ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்கும் ஒன்றுத்துலேயும். அண்ட் இந்த குதுப் மினார் வந்துட்டு ரெட் ஸ்டோனால் கட்டப்பட்டது, டெக்ஸ்சர் சேஞ்ச் ஆகும். அண்ட் இதுக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரிஸ்லாவும் இருக்கும். அண்ட் இந்த டேப்பரிங் அப்பியரன்ஸ் எடுத்துகிட்டு வர்றதும் வந்துட்டு லைக் அதோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் அண்ட் ஸ்டெபிலிட்டி, லைக் எப்படி பிரமிட் வந்துட்டு எவ்வளோ ஹைட் எடுத்துகிட்டு போனாலும் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது, அந்த ஸ்டெபிலிட்டியை அச்சீவ் பண்ணுற மாதிரியும் தான். அதுக்கு டாம்ப் ஆஃப் இல்லுட்மிஷ் யார் தெரியுமா? லைக் செகண்டாக வந்துட்டு ரூல் பண்ணவங்க இவங்க தான். இவங்க 1235 அவருக்கே கட்டிக்கிட்ட டாம்ப் இது. அவர் இறந்துட்டா இதில் இருக்கணுன்றது. இது நார்த் வெஸ்ட் என்லார்ஜ் மாஸ்கில் இந்த குதுப் இருக்குல்ல, அந்த பில்டிங்க்கு கொஞ்சம் பக்கத்துலேயே நார்த் வெஸ்ட் சைடில் கட்டியிருக்காங்க. அண்ட் இதுலேயும் வந்துட்டு அந்த ஆர்ச்சஸ் அண்ட் செமிடோம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு ஸ்கொயர் பில்டிங் விச் இஸ் 42 feet இன் சைட் அண்ட் ஹைட் வந்துட்டு ஒரு 30 feet கிட்டே இருக்கும். அண்ட் இதில் கவர் டோம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு டாப் டு பாட்டம்லேருந்து ரிச் கார்விங்ஸ் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. ஹிந்து டெம்பிள்ஸ் கல்ச்சர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்களா அதே மாதிரி. அண்ட் சாண்ட்ஸ்டோன் கிளாட் வால்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த டாம்பில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன அப்படின்னா, இது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஒரு கட்டின விஷயம். குவைட் கிளியராகவே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கட்டியிருக்காங்க. விச் இஸ்
ப்ராப்ளம் எதுவும் தராமல். அண்ட் ஹாஃப் ஆர்ச் டோம்ஸ்லாம் இங்கே தான் வந்துட்டு எம்ப்ளாய் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் கார்னர்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் பேஸ் அண்ட் அந்த கார்னர் எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்கொயர் பேஸ் ஆக்டோகனலாக மாற்றினது, ஒரு 16 சைட் ஃபிகராக மாற்றிருக்காங்க எல்லாத்தையுமே ஆக்டோகனல். அண்ட் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு சப்சீக்வெண்ட் கொலாப்ஸ் நடந்திருக்க வாய்ப்பு இருந்தாலும் அது இம்பர்ஃபெக்டாக தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பட் தட் டசன்ட் ஈவன் லுக் லைக் தட் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து டோம்ப் ஆஃப் சுல்தான் அவங்களுக்கு தான் அதே மாதிரி தான் சிமிலர். ஆனால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவரை விட இவர் தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரூல் பண்ணது. இதுதான் அவரோட டாம்ப். இதுமாரி ரொம்ப ரிச்சாக ரொம்ப எலிகெண்ட்டாக அவரை விட இவருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை கட்டியிருக்காங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து எம்பரர்ட்டு நம்ம கால்ஜில் டைனஸ்டி பார்ப்போம். என்ன ஐயோ சாரி, ஸ்குவிண்ட் சிஸ்டம்னா என்னென்னா, அதான் இப்போ புதுசாக அந்த எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல ஆக்டோகனல் யூஸ் பண்ணி 16 சைட் ஃபிகர் எடுத்துகிட்டு வந்தோம்னா அதுதான் ஸ்குவிண்ட் சிஸ்டம். இதில் வந்துட்டு சின்ன சின்ன வால்ஸ், சின்ன சின்ன ஹாஃப் டோம்ஸ், ஆர்ச்சஸ் இதெல்லாம் அவுட்டர் டைகனல் ஃபேஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவர்லேப்பிங் கோர்ஸ் நடந்துகிட்டே இருந்திருக்கு, ஒன்றுத்துக்கு மேலே வச்சுக்கிட்டு. இது வந்துட்டு டோம்ப் ஆஃப் பால்பனுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க, மற்ற யாருக்குமே யூஸ் பண்ணலை. இதுதான் தெரியுதா? அது இப்போ ஒரு ஆர்ச் மேலே இன்னொரு ஆர்ச் அந்த டிசைன் இருந்துகிட்டே இருக்குல்ல இந்த இடத்துல, இங்கே தெளிவாக தெரியுதுல்ல, இதுதான் ஸ்குவிண்ட் சிஸ்டம். அடுத்த டைனஸ்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.